இங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் அவரோட பொண்ணை கூட்டிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பிரிட்ஜை கிராஸ் பண்ணி தான் போகணும். பனிமூட்டம் அதிகமா இருக்கிறதுனால எல்லாருமே காரை ஸ்லோவா ஓட்டிட்டு போறாங்க. அப்போ ஒருத்த மட்டும் ரேஸ் கார்ல ரேஸ் டிரைவிங் பண்ணிட்டு போறான். அதுக்கு பின்னாடியே ட்ரக்ல ஆர்மி சோல்ஜர்ஸ் ஆர்மி டாக்ஸ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. வேகமா கார் ஓட்டிட்டு போனவன் காரை பிரிட்ஜோட சென்டர்ல நிறுத்திடுறான். ஆல்ரெடி ஃபாக் அதிகமா இருக்கிறதுனால கார் நிக்கிறது தெரியாம எல்லா வண்டிகளும் ஒண்ணு பின்னாடி ஒன்னா வந்து மோதி அந்த இடமே குண்டு வெடிச்ச மாதிரி ஆகிருது. நாய்களை ஏத்திட்டு வந்த ஆர்மி ட்ரக்கும் ஆக்சிடென்ட் ஆகியிருந்த கார்கள் மேல மோதிருது. ட்ரக்குக்குள்ள இருந்த டாக்ஸ் எல்லாம் டிரைவரை கொன்னுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுது. ஆக்சிடென்ட் ஆனதை பார்த்துட்டே ஆபீசர் கார்ல ஸ்லோவா வராரு. இவருக்கு பின்னாடியே ஆர்மி டாக்ஸை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டும் கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்போ அவரோட காரும் ஆக்சிடென்ட் ஆகி பிரிட்ஜுக்கு சென்டர்ல இருந்த செவுத்துல போய் மோதிருது. ஆபீசர் அவரோட காரை நிறுத்திட்டு பொண்ணை காருக்குள்ளேயே இருக்க சொல்லிட்டு சயின்டிஸ்டுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. இந்த பொண்ணு கார்ல இருந்து இறங்கி அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி போறா. அங்க ஒரு ஆர்மி டாக் மட்டும் அதோட தலைய செவுத்துல முட்டி அதுவே காயப்படுத்திட்டு இருக்கு. இந்த டாக்ஸ் எல்லாம் டெரரிஸ்ட் கொலை பண்றதுக்காக யூஸ் பண்றது. டார்கெட் செட் பண்ணி வச்சுட்டா அது எங்க இருந்தாலும் இந்த டாக்ஸ் அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த டாக்கோட தலையில தான் சிப் இருக்கு. ஆக்சிடென்ட் ஆனதுனால லேப்டாப் கரப்ட் ஆகி டாக்ஸை கண்ட்ரோல் பண்ற சிப் ஒர்க் ஆகாம போயிருது. இதனால அந்த டாக்ஸ் எல்லாம் பிரிட்ஜ் மேல இருக்கிற எல்லாரையும் டார்கெட்டா செட் பண்ணிக்குது.